Dear plus 1 commerce students, good morning. Today we shall continue the 11th chapter in your plus 1 commerce, types of banks. Based on the functions of banks, banks are classified into certain types. In these classifications, now in this session, we shall discuss the foreign banks. In your book pack also, there is a very short answer question. What are foreign banks? வெளிநாட்டு வங்கிகள். Banks which have registered office in a foreign country and branches in India are called foreign banks. Banks which have registered office in a foreign country and branches in India are called foreign banks. அதாவது இந்தியாவில் கிளைகள் இருக்கும், அது செயல்படும். ஆனால் அந்த வங்கியினுடைய அலுவலகம், பதிவு அலுவலகம் வெளிநாட்டில் இருக்கும். பேங்க்ஸ் விச் ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் ஃபாரின் கண்ட்ரி அண்ட் பிரான்ச்சஸ் இன் இந்தியா, வெளிநாட்டில் பதிவு அலுவலகத்தை வச்சுட்டு இந்தியாவில் அந்த வங்கி செயல்பட்டதுன்னா, கிளைகளை வச்சு செயல்பட்டதுன்னா அதை ஃபாரின் பேங்க்ஸ்னு சொல்கிறோம். பேங்க்ஸ் விச் ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் foreign country and branches in India are called foreign banks. These banks open their offices in big cities, port towns only. இவங்க பெரிய நகரங்கள்லையும் துறைமுக நகரங்கள்லையும் தங்களோட வங்கி கிளைகளை இந்த வெளிநாட்டு வங்கி திறந்திருக்கும். Mostly they serve the interest of the multinational companies, employees and other business institutions. Their profitability is higher than the Indian banks. In 2017, there were 42 foreign banks in India, and all of them were scheduled banks. They have to oblige both their home country banking regulations and Reserve Bank of India regulations. வெளிநாட்டில் பதிவு அலுவலகத்தையும் இந்தியாவில் கிளை அலுவலகத்தையும் கொண்ட வங்கிகளை வெளிநாட்டு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வங்கிகள் பெரும்பாலும் பெரிய நகரங்கள்லையும் துறைமுக நகரங்கள்லையும் அவங்களோட கிளைகளை அமைத்து செயல்படுத்துவாங்க. பெரும்பாலும் பன்னாட்டு நிறுவனங்கள், ஊழியர்கள் மற்றும் பிற நிறுவனங்களோட வசதிக்காக, நலன்களுக்காக இந்த வங்கிகள் செயல்படும். இந்திய வங்கிகளை விட அதிக லாபம் ஈட்டுகிறது. 2017 ஆண்டில் எடுத்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 42 வெளிநாட்டு வங்கிகள் இருக்குது. இந்த வங்கிகள் அனைத்துமே அட்டவணையில் இடப்பட்ட வங்கிகளாக இருக்குது. வெளிநாட்டு வங்கிகள் தங்களோட சொந்த நாட்டு வங்கி விதிமுறைகளையும் இந்திய ரிசர்வ் வங்கி விதிமுறைகளையும் பின்பற்றி நடக்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஃபாரின் பேங்க்ஸுக்கான எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பார்க்லேஸ் பேங்க், தி UK, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கனடா. டியூட்ஸே பேங்க், ஜெர்மனி. ஆல் அபவுட் LDBs, Land Development Banks and Cooperative Credit Societies. In 1920, first Land Mortgage Bank, LMB. In 1920, the first Land Mortgage Bank, நில அடமான வங்கி தொடங்கப்பட்டது, was established in India. Land Mortgage Act was passed in 1930. These banks provided long-term loans to farmers mainly for redemption of debts. After 1960,
land mortgage banks started financing protective projects like digging of wells, installation of pump sets, etc. Thereafter, they were called land development banks. அதன் பிறகு இந்த நில அடமான வங்கி என்பது நில மேம்பாட்டு வங்கி, நில வள வங்கி என்று அழைக்கப்பட்டது. In view of the broader role of land development banks, they are now known as SCRABs. அப்படின்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், SCRABs. Under the Reserve Bank of India control, there is no land development in India today. நில அடமான வங்கி 1920 இந்தியாவில் நிறுவப்பட்டது. நில அடமான சட்டம் 1930 நிறைவேற்றப்பட்டது. இது விவசாயிகளுக்கு நீண்டகால கடன்களை வழங்குகிறது. 1960 பிறகு நில அடமான வங்கிகள் கிணறு தோன்றுறது, பம்பு செட்டு நிறுவுறது, இது மாதிரி உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு நிதி அளித்தது, கடன் கொடுத்தது. அதுக்கு பிறகு நில மேம்பாட்டு வங்கிகள்னு இதை பெயரை மாற்றிக்கிட்டோம். நில அடமான வங்கியை நில மேம்பாட்டு வங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டோம், லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். நில வளர்ச்சி வங்கிகளின் பரந்த செயல்பாடுகள் அடிப்படையில் அவை ஸ்கிராப்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் நில வளர்ச்சி வங்கிகள் இல்லை. First Cooperative Society Act was passed in 1961 by Tamil Nadu government. In 1983 it was repealed and a new act was passed. All cooperative banks in Tamil Nadu are controlled by this act. 1961 தமிழக அரசால் ஒரு கூட்டுறவு சங்க சட்டம் இயற்றப்பட்டது. 1983 இது ரத்து செய்யப்பட்டது. புதிய கூட்டுறவு சங்க சட்டம் 1983 இயற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கூட்டுறவு வங்கிகளும் இந்த சட்டத்தால் தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. If the area of operation of the bank extends to 2 or more states, they are registered under the Multi-State Cooperative Societies Act 2002. வங்கியோட செயல்பாடு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு நீட்டிக்கப்பட்டதுன்னா, அதாவது ஒரு வங்கி, கூட்டுறவு வங்கி, நில மேம்பாட்டு வங்கி 2 அல்லது 3 மாநிலங்களில் செயல்பட்டதுன்னா, அப்போ மாநில கூட்டுறவு சங்க சட்டம், பல மாநில கூட்டுறவு சங்க சட்டம் 2002 மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட், அந்த சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட வேண்டும். பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் இன் இந்தியா do not carry the name banks and they are not recognized by the Reserve Bank of India as banks. These societies should not receive deposits from the public. Insurance cover provided by the Reserve Bank of India to deposits are not available for them from the Deposit Insurance and Credit Guarantee Corporation. இந்தியாவில் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் வங்கிகள் என அழைக்கப்படுவது கிடையாது. இந்தியாவில் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் வங்கிகள்னு அழைக்கப்பட முடியாது. அவை இந்திய ரிசர்வ் வங்கினால் வங்கிகள் என்று அங்கீகரிக்கப்படவில்லை. வாடிக்கையாளர்கள்ட்டேருந்து அவங்க அதனால் வைப்புகளை பெறுவது இல்லை. ஆகவே இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய வைப்பு காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாத கழகத்தின் மூலம் வைப்பு காப்பீடு கிடைக்காது. Okay, thank you students.